அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் ஒரு சுபகிரகமாவார். அந்த சுபகிரகமாகிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் மேஷம் லக்னத்திலே இருந்தால், மேஷம் லக்னத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை துணை ஆளுமை கொண்டவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த சக்தி அவரிடம் இருக்கும். அவருடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான், அந்த சுபகிரகமாகிய குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை ஆளுமை கொண்டவராகவும் செல்வாக்கு நிறைந்தவராகவும் இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை துணையின் வழியிலே யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒரு சுபகிரகமாவார். அந்த சுபகிரகமாக 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், கன்னி லக்னத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் ஒரு சுப கிரகமாவார். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த சக்தி கொண்டவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அவர் துணையினுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவர் வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான், அவர் சுபகிரகமாவார். ஆகவே அந்த சுபகிரகமாக 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், ஒருவர் மகரம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அவர் மிகுந்த
பிறரை எளிதிலே கவரக்கூடிய காந்த சக்தி கொண்டவராக இருப்பார், காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணை எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான் ஒரு சுப கிரகம் ஆவார். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை துணையின் வழியிலே அவருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. இவ்வாறாக ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுப கிரகமாக இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள். அடுத்து ஒருவர் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய், அவர் ஒரு அசுப கிரகமாவார். ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்தில் ஏற்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் எளிதில் பிறரை கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அதே சமயத்திலே அந்த வாழ்க்கை துணையோடு அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம், ஈகோ ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ரிஷப லக்னத்திலே செவ்வாய் இருக்க பிறந்திருந்தார். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த சனி பகவான் கடகம் லக்னத்திற்கு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமிக்கவராகவும் செல்வாக்கு நிறைந்தவராகவும் இருப்பார். அந்த வாழ்க்கை துணை அவருடைய எண்ணங்களுக்கு விருப்பங்களுக்கும் இவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். அந்த ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு, ஈகோ பிரச்சனையும் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். கடக லக்னத்தில் சனி பகவான் இருக்க பிறந்திருந்தார். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால், 7 கூடிய சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணை எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அதே சமயத்திலே அந்த வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடும், ஈகோ பிரச்சனைகளும், மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அதுபோல ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருக்க பிறந்திருந்தால், துலாம் லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக இருப்பார், செல்வாக்கு நிறைந்தவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணை எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். அதே சமயத்திலே தன்னுடைய வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடும், ஈகோ பிரச்சனையும், மனக்குழப்பமும் ஏற்படலாம். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சூரியன், அந்த சூரியன் ஒரு சுபகிரகமாவார். 7ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதி சூரியன், அந்த சூரியன் ஒரு சுபகிரகமாவார். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆளுமை மிக்கவராக, நிறைந்த செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். அந்த ஜாதகர் பிறரை எளிதில் கவரக்கூடிய காந்த ஈர்ப்பு கொண்டவராக இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். மற்றும் அதே சமயத்திலே தன்னுடைய வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு,
ஈகோ பிரச்சனை மற்றும் மனக்குழப்பங்கள் கொண்டவராக இருப்பார். இவ்வாறாக 12 லக்னங்களுக்கு பிறங்களுக்கும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுபகிரகமாக இருந்தால், அசுப கிரகமாக இருந்தால், அந்த 7க்குடைய லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.